ஆர்ஜே பாலாஜி அவர்களோட இயக்கத்துல சூர்யா அவர்களோட நடிப்புல வந்திருக்க படம் தான் கருப்பு. ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு அப்புறம் இப்ப ரிலீஸ் ஆகும், அப்ப ரிலீஸ் ஆகும்னு நெறைய சிக்கல தாண்டி இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூவ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதைய சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, கேரளால இருந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்காக நகைய இங்க விக்கிறதுக்காக வராங்க. அவங்களோட நகை திருட்டு போகுது. மறுபடியும் ஸ்டேஷன்லயே அத கண்டுபிடிச்சு கோர்ட்ல நீங்க இத போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க கோர்ட்ல ஆர்ஜே பாலாஜி அந்த கோர்ட்டையே மொத்தமா ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு வக்கீலா இருந்து. அவர் சொல்றதுதான் ஜட்ஜும் கேட்கிறாரு. என்னைய மீறி இந்த கோர்ட்ல எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கதான் இந்த அப்பாவும் பொண்ணும் அந்த நகையோட கேஸுக்காக வராங்க. அதை வாதாடுறதும் நம்ம ஆர்ஜே பாலாஜி தான். அந்த நகையை எப்படியாவது ஆட்டைய போடணும், இவங்ககிட்ட கொடுக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட ஏகப்பட்ட காசை புடுங்குறாங்க. இப்போ இவங்க வேற வழி இல்லாம எப்படி இருந்தாலும் என்னை மீறி நீ எப்படி வாங்கிடுவ அப்படின்னு ஒரு கட்டத்துல ஆர்ஜே பாலாஜி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க வந்து அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கருப்பசாமிய கும்பிடுறாரு அவரு. அங்க மிளகாவை அரைச்சு அந்த சிலையில அந்த கருப்பசாமி சிலையில பூசினதுக்கு அப்புறம் அந்த கருப்பசாமியா படத்துல வர்றதுதான் சூர்யா. ஆமாங்க, இது ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் ஃபிலிம் தான். அதுல கடவுளா வரதே நம்ம சூர்யா அவர்கள் தான். சூர்யா கடவுளாவே இருந்தாலும் கருப்பசாமியாவே இருந்தாலும் அப்பயும் அதே தலகணத்தோட உன்னோட பவரை யூஸ் பண்ணாம இந்த கோர்ட்ல என்னை மீறி நீ எதாவது மாத்தி காட்டு அப்படின்னு ஆர்ஜே பாலாஜி சேலஞ்ச் பண்றதும், அதுக்கப்புறம் சூர்யா எப்படி வந்து எந்த பவருமே யூஸ் பண்ணாம அவர் வந்து கருப்பசாமியா அந்த பவர் யூஸ் பண்ணாம எப்படி வந்து அந்த கோர்ட்ல நிறைய விஷயங்களை மாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மீதி கதை. பயங்கர சுவாரஸ்யமான ஒரு லைனு. அதை சுவாரஸ்யமா எடுத்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூர்யா வர சீன் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருந்தது. அந்த கருப்பசாமி வர சீன்லாம் அவ்வளோ எலவேஷன் பண்ணி எடுத்திருந்தாங்க. இந்த படத்துல நான் பெருசா ரசிச்ச விஷயங்கள் அப்படின்னு நிறைய இருக்கு. அதுல முக்கியமா த ஒன் சூர்யா. ஆமாங்க, சூர்யா இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா வந்து தோல்ல தூக்கி நிப்பாட்டி இருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சூர்யா வர சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜிக்கு சூர்யா ஃபேன்ஸ் தனியா ஒரு நன்றியே சொல்லலாம். அவரோட காட்சிகள், அவர் வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ், அவர் பேசுற வசனங்கள் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க சூர்யா வர சீன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால ரசிக்க முடியும். அந்த அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி சூர்யாவை ரசிச்சு ரசிச்சு எடுத்திருக்காரு. படத்துல சாய் அபியங்கரோட மியூசிக் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, நிறைய சீன்ஸ்ல சூர்யா வரும்போது நம்மள கூஸ் பம்ப்ஸ் ஆக்குது. முக்கியமா கடைசியா வரக்கூடிய அந்த கருப்பசாமி மியூசிக் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. டாப் நாச் அப்படின்னே சொல்லலாம். படத்துல ஆக்ஷன் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. சூர்யா மெனக்கெட்டு இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. அதை தாண்டி ஃபேண்டசி சீன்ஸ் இந்த படத்துல சில சீன்ஸ் இருக்கும். அது எல்லாமே பயங்கர சுவாரஸ்யமா இருந்தது. ஒரே ஒரு நெருடல் என்னன்னா, ரொம்ப கம்மியா இருந்தது. இது இன்னும் கொஞ்சம் அந்த ஃபேண்டசி சீன்ஸ், அந்த கருப்பசாமியா வரவரு சில அந்த ஃபேண்டசியா சில விஷயங்கள்லாம் பண்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இந்த படத்துல டைம் டியூரேஷன் வச்சிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, படம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழிச்சு தான் சூர்யா அவர்களே படத்துல என்ட்ரி ஆகுறாரு. ஆனா ஸ்டார்டிங்லயே அந்த கருப்பசாமி குதிரையில வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு 25, 30 நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் கருப்பசாமியா சூர்யா வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி தூக்கி சாப்பிடுற மாதிரி கடைசியா கருப்பசாமியா சூர்யா வர்ற அந்த சீன் இருக்கே, அந்த டான்ஸ் இருக்கே, டாப் நாச். உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்தது. பயங்கரமா நீங்க அதை என்ஜாய் பண்ணுவீங்க. நான்லாம் தியேட்டர்ல கூஸ் பம்ப்ஸ் ஆனேன். இந்த படத்துல சூர்யா வர சீன்ஸா இருக்கட்டும், பாடலா இருக்கட்டும், அந்த கருப்பசாமி வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துலயுமே ஜி.கே. விஷ்ணு சினிமாட்டோகிராஃபர் பயங்கரமா வேலைப்பாடு பார்த்திருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு தனியா நம்ம ஒரு கிளாப்பே கொடுக்கலாம். அப்புறம் தியேட்டர்ல பயங்கரமா எல்லாரும் ரசிச்ச ஒரு சீன் அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களோட ஒரு சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே பயங்கர பிளஸ்ஸா இருந்தது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, சூர்யா இந்த படத்தை சிங்கிள் ஹேண்டடா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிங்கிள் ஹேண்டடா அவர் வந்து தோல்ல தூக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்துல சூர்யாவை தாண்டி ஆர்ஜே பாலாஜி இருக்காரு, நட்டி இருக்காரு, த்ரிஷா இருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ட்ரெய்லர்லயே பார்க்கலாம். ஆனா சூர்யாவை தவிர இன்னும் ஒரு 2, 3 கேரக்டரை தவிர மீதி பேர் யாருமே மனசுல நிக்கலங்கிறது ஒரு பெரிய மைனஸ். முக்கியமா படத்துல எமோஷன்ஸ் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா கருப்பசாமி ஒரு கடவுளே வந்து ஒரு விஷயத்துக்காக வாதாட இறங்கி வராரு. அப்போ அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கணும், அதை எப்படி வந்து மக்கள் கிட்ட கனெக்டடா கொண்டு வந்திருக்கணும், எவ்வளவு எமோஷனலா அதை ஒர்க் அவுட் பண்ணிருக்கணும் அப்படிங்கும்போது அது கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. படத்துல ரொம்ப நெருடலா இருந்தது அப்படின்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து ஆர்ஜே பாலாஜி சூர்யாவோட அதிக சீன்ஸ் வராரு, நிறைய பேசுறாரு, நிறைய சீன்ஸ்ல இருக்காரு, நிறைய ஃபைட் சீன்ஸ்ல கூட அவர் இருக்காரு.
ஸோ ஆர்ஜே பாலாஜி இன்னும் கொஞ்சம் அந்த டைம் ஸ்பேஸை கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. சூர்யாவுக்கு தான் அந்த டைம் ஸ்பேஸை கொடுத்துருக்கணும் அதிகமா. ஸோ ஆர்ஜே பாலாஜி படம் முழுக்க எல்லா இடத்துலையுமே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கு. அப்புறம் த்ரிஷா. ஸோ த்ரிஷா இந்த படத்துல ஒரு பெருசா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணவே இல்லை. முக்கியமா அவங்க கோர்ட்ல வாதாடுற சில சீன்ஸ்லாம் லிப்பு சுத்தமா சிங்கே ஆகல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியர்டா இருந்தது. ஸோ ஃபைனலா சூர்யா அப்படிங்கிற அவர் ஒருத்தருக்காக மட்டும்தான் இந்த படமே. ஆர்ஜே பாலாஜி அவரு மேல வச்ச கான்சென்ட்ரேட், அவரோட டயலாக், அவரோட சீன்ஸ்ல வச்ச கான்சென்ட்ரேட்டை மத்த எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் வச்சிருந்தாருன்னா படம் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும். இப்பவும் சொல்றேன், தியேட்டருக்குலாம் நீங்க போய் என்ஜாய் பண்றதுக்கு இந்த படத்துல எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ரீசெண்டா சூர்யா அவர்களோட கடைசி ஒரு 2, 3 படத்தை எடுத்தீங்க அப்படின்னா கருப்பு தியேட்டருக்கா ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நீங்க இதை வந்து ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இதுல அந்த கருப்பசாமி வர சீன்ஸா இருக்கட்டும், முக்கியமா அந்த கருப்பசாமி லாஸ்டா ஆடக்கூடிய சீன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். முக்கியமா நல்ல தியேட்டர்ல நல்ல சவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்பீங்க. ஸோ கருப்பு நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பார்க்கக்கூடிய ஒரு படம். நீங்க எத்தனை பேர் பார்த்துட்டீங்க? உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ரிவ்யூல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.